கேக்குதாப்பா? கேக்குதா? கேக்குதாடா? கேக்குது சார். நேற்று என்ன பார்த்தோம் சார்? நேற்று வந்து 4.4 பார்த்தோம். 4.4ல் என்ன எந்த சம் பார்த்தோம்? 2s பார்த்தோம். 3/3 பார்த்தோம். இப்போ என்ன கணக்கு பார்க்கணும்? 4. எக்ஸசைஸ் தான் சார் முடிக்கணும். 4.1 4.2. அதான் இப்போ என்ன கணக்கு பார்க்கணும்? இப்போ வந்து போர்ஷன்ஸில் வந்து மேட்ரிசஸ்ஸு, டிட்டர்மினன்ஸு, லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்ஸ் இருக்குது சார். சரிப்பா, இப்போ வந்து மேட்ரிக்ஸில் 4.4ல் இருக்கிறோம். 4.4ல் நேற்று ஒரு கணக்கு போட சொன்னேன். 4th கணக்கு போட்டியா? அது போட்டேன் சார். ஓகே, இப்போ எனக்கு கணக்கு அனுப்ப பார்க்கலாம். வாட்ஸ்அப்பில் அனுப்பு. அந்த நோட்டு இருக்குது. அந்த நோட்டு வச்சு அனுப்பிச்சுடுறேன். சரி, 4th கணக்கு எப்படி போடுறதுன்னு சொல்லு பார்க்கலாம். நீ எடுத்து அனுப்ப தேவை சொன்னால் போய் எப்படி பண்ணணும்? சொல்லு. விட்டு விட்டு கேட்குதுப்பா, சொல்லுப்பா கரெக்டா. ஹலோ, விட்டு விட்டு கேட்குதுப்பா. கேக்குதா சார்? கேட்குது. எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் 4th கணக்கு. ஃபர்ஸ்ட் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ். அது எதுக்கான ப்ரொசீஜர்? அது எதுக்கான ப்ரொசீஜர்? அட்ஜாயின்ட் ஏ சார். சரி, அட்ஜாயின்ட் ஏ எதுக்காக கண்டுபிடிக்கணும்? எதுக்கு? அது வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு தான் அப்புறம் வந்து வெரிஃபை பண்ண முடியும். சரி, அட்ஜாயின்ட் கண்டுபிடிச்சிட்டுன்னு வச்சுக்க. அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்து வெரிஃபை பண்ணணும் சார். என்ன வெரிஃபை பண்ணணும்? அந்த கொஸ்டின்ல பார்த்து சொல்லு. என்ன வெரிஃபை பண்ணணும்? adjoint is equal to adjoint. A is equal to modulus A. அப்போ நம்ம என்ன பண்ணணும் இப்போ? வெரிஃபை A into adjoint of A equal to adjoint of A into A equal to determinant of A into I வெரிஃபை பண்ண சொன்னாங்களா? நீ ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிக்கணும், அப்புறம் இதை கண்டுபிடிக்கணும், அப்புறம் இதை கண்டுபிடிக்கணும். மூணுமே ஈக்குவலாக இருக்கான்னு நீ வெரிஃபை பண்ணணும். புரியுதா புரியலையா? புரியுது சார். சரி, ஃபஸ்ட்டு இங்கே லெஃப்ட்டில் இருக்கே அது கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? அந்த பெரிய பாக்ஸ் ஃபஸ்ட்டு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டியா? கண்டுபிடிச்சேன் சார். சொல்லு பார்க்கலாம். ஒன்று கொஸ்டின் சொல்லணுமா ஆன்சர் சொல்லணுமா சார்? அட்ஜாயிண்ட்டுக்கு சொல்லணும். அட்ஜாயிண்ட்டுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா, நீ எங்கே 0 3 2 -2 -7 தப்பா சொல்றீங்க. 1 இதான் அட்ஜாயிண்ட். சரியா? இது வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நேற்று சொல்லி கொடுத்தல, ப்ளஸ் போட்டு சம் ஸ்பேஸ் வேணும், மைனஸ் போட்டு சம் ஸ்பேஸ் வேணும், ப்ளஸ் போட்டு சம் ஸ்பேஸ் வேணும். அதேமாரி இங்கே கண்டுபிடிச்சிட்டு மேலே ட்ரான்ஸ்வர்ஸ் கண்டுபிடிச்சா உனக்கு இது கிடைக்கும். புரியுதா?
இது பாருங்க சார். புரியுதா இல்லையா? சார் புரியுதா இல்லையா? போய் இது எதாவது தெரியல சார். சொல்லு என்னது? அந்த கொஸ்டின்ல வந்து 1 -1 2 3 0 -2 103 இருந்தது. அது வந்து ஏடா, இது வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏடா. அதான் சார் இது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ தான். கொஸ்டின் சொல்றேன். இதுல பேக் கேமரா ஒர்க் ஆக மாட்டேங்குது, எப்படி பண்ணுவோம் சார்? சொல்லு, மறுபடியும் சொல்லு. இது சார் உங்க போட்டோ எடுத்து அனுப்பிச்சுடுறேன். பேக் கேமரா ஒர்க் ஆகணும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைடா. ஏ கொடுத்துட்டாங்களா, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ நீ கண்டுபிடிச்சிட்டியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? கிவன் வந்து ஏ கொடுத்துட்டாங்க. நீ சொன்ன மாதிரி 1 -1 2 3 0 -2 103 இந்த ஏல இருந்து தான் நீ இதை கண்டுபிடிச்சிருப்ப. கரெக்டா? சார் அனுப்பிட்டு பாருங்க சார். வெரி குட், கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்க. 032 -7 எப்படி வந்துச்சு? தப்பாச்சு. -7 வராது, ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. -7 இடத்துல என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, மிஸ்டேக் தான் தம்பி. இங்கே பாரு, நம்ம மறுபடியும் சொல்லித்தரேன் பாரு. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸா? மேலே ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வருமா? இந்த இடத்துல 032 அங்கே கூட -2 தப்பு பண்ணியிருக்க. இது கரெக்டாக போட்டேன், இந்த இடத்துல 0 கரெக்டாக போட்டேன். சரி, எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன். இந்த ரோவை இந்த காலத்தை விட்டுட்டேன் அப்படின்னா 1 3s are 3, 1 8 are -8, சைன் மாற்றினா +8. ஓ சாரி, இங்கே பண்ணணும். ஏலேருந்து பண்ணணும். ஏலேருந்து தானே பண்ணணும். இந்த ரோவை இந்த காலத்தை விட்டுற 1 0 times 3 is 0. இந்த டைமில் மல்டிப்ளை பண்ணும்போது 0 வரும், சைன் மாற்றினா 0, அப்போ -0 வரும். கரெக்டா? அடுத்து இங்கே வா. அடுத்து இங்கே வரும்போது இந்த ரோவை இந்த காலத்தை விட்டணும். மீது 4 எலிமெண்ட்டு, இந்த 4 எலிமெண்ட்டை மட்டும் பார்க்கணும். அப்போ மெயின் டயகனலை மல்டிப்ளை பண்ணி அப்படியே போடணும். அனதர் டயகனல் மல்டிப்ளை பண்ணி சைன் மாற்றி போடணும். அப்போ 1 3s are 9. இப்படி மல்டிப்ளை பண்ணும்போது -2 வரும், சைன் மாற்றினா +2 வரும். கரெக்டா? அடுத்து இங்கே வரும்போது இதையும் விட்டுடணும். 0 3s are 0, சைன் இந்த சைடு மல்டிப்ளை பண்ணும்போது அகைன் 0 வரும், அப்போ 0 -0 வரும். நீ அங்கே என்ன போட்டிருக்க பாரு. நீ என்ன போட்டிருக்க? அதே தான் போட்டிருக்க. ஃபர்ஸ்ட் ரோவில் எந்த மிஸ்டேக்கும் இல்லை. செகண்ட் ரோவில் பாரு. இப்போ செகண்ட் ரோவுக்கு 3 விட்டுடணும். 3 இருக்கிற ரோவையும் 3 இருக்கிற காலத்தையும் விட்டுடணும். 4 எலிமெண்ட் யார் யார்? 1 -1 2 0 3. இப்போ -1 3 மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? -3 வரும். கரெக்டா? 0 2 மல்டிப்ளை பண்ணால் 0, அப்போ சைன் மாற்றினா -3. நீ கரெக்டாக போட்டிருக்கியா? கரெக்டாக போட்டிருக்க. அடுத்து இங்கே வா. இந்த 0வையும் இதையும் நீ விட்டுடணும். 1 3s are 3, 1 2s are 2, அப்போ 3 -2. நீ என்ன போட்டிருக்க? 3 -2 கரெக்டாக போட்ட. அடுத்து இதுக்கு வந்து என்ன பண்ணணும்? இங்கே வந்து எந்த ரோ எந்த காலத்தை விடணும்? இந்த ரோ இந்த காலத்தை விடணும். 1 0s are 0, 1 × -1 சைன் மாற்றினா +1. நீ கரெக்டாக போட்டியா? அது கரெக்டாக போட்ட. லாஸ்ட் ரோ பாரு, இதையும் விடணும். அப்போ -1 × 2 2, -× ப்ளஸ்ஸு, அப்போ இந்த இடத்துல 2 வரும். நீ -2 போட்ட பாரு.
அது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னு போட்டோம் சார். டேய் இந்த இடத்துல மைனஸ் இருக்கு, இந்த இடத்துல மைனஸ் இருக்கு, அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் தானடா வரும். ஓகே சார். அதை மாற்று. சரி அடுத்து 0 தான் வரும், அது வந்து மிஸ்டேக் இல்லை. இந்த இடத்துல பாரு -2 -6 இதை விடும்போது -2 வரும், -6 அது கரெக்டாக போட்டேன். அடுத்து லாஸ்ட் வரும்போது இதை விட்டுணும் 0 -3 + 3 ஆகிடும், அப்போ 0 + 3 கரெக்டு. ஒரே ஒரு மிஸ்டேக் தான் அதுக்குள்ளே வந்திருக்கு, மற்றதெல்லாம் கரெக்டு. சிம்பிளிஃபிகேஷனில் பாரு, இதை சிம்பிளிஃபை பண்ணால் 0, இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும், என்ன வரும் லெவல் வரும். நீ என்ன அங்கே 7 போட்டு வச்சுக்கிற, 9 2 ஆட் பண்ணால் லெவல் தானே வரும். மைனஸ் தானே சார் இருக்கு, வெளியே மைனஸ் இருக்கு, அப்புறம் பார்த்துக்கலாம். உள்ளே இருக்கிறத ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியே இருக்க மைனஸ் சேர்த்துக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதானே ஒர்க் அவுட் பண்ணணும். 9 2 கூட்டினா லெவலு, வெளியே மைனஸ் இருக்குது, மைனஸ் லெவல்னு போட போகிற, கரெக்டாக தப்பா? வெளியே இருக்கிற மைனஸ்க்கே நீ இப்பயே ஒரி பண்ணுற. ஃபஸ்ட்டு இதை ஃபஸ்ட்டு நீ உள்ளே இருக்கிறத ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ண, ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத. என்னடா ஓகே சார். ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத கால்குலேட் பண்ணால் இங்கே 0 வரும். அடுத்து இதை கால்குலேட் பண்ணால் என்ன வரும், ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத கால்குலேட் பண்ணால் -3 வரும். -3க்கு அப்புறம் வெளியே ஒரு மைனஸ், அப்போ +3 மாறிடும். ப்ராக்கெட்டுக்குள்ளே கால்குலேட் பண்ணால் 1, ப்ராக்கெட்டுக்குள்ளே கால்குலேட் பண்ணால் +1, வெளியே மைனஸ் இருக்குது, அப்போ -1. இது 2, இது ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத கால்குலேட் பண்ணால் -8, வெளியே ஒரு 8 மைனஸ் இருக்குது, அப்போ +8. நீ என்ன பண்ணியிருக்க அங்கே பார்த்து தப்பாக பண்ணியிருக்க பாரு, -2 -6 அப்போ 4 போட்டிருக்கா, தப்பு. அது ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத கால்குலேட் பண்ணால் 3, அப்போது மேலே என்ன இருக்குது, ட்ரான்ஸ்போஸ் இருக்குது. அப்போ நீ இந்த ட்ரான்ஸ்போஸ் பண்ணும்போது 0 மைனஸ் லெவல் 0 3 1 -1 2 8 3 நான் இங்கே எழுதிக்கிறேன் பாரு, அதான் கிடைக்கும். கிடைக்குதா? புரியுதா இல்லையா? ஆனால் நீ போட தப்பு, சின்ன சின்ன மிஸ்டேக் விட்டுருக்க, ப்ளஸ் மைனஸ்லாம் மிஸ்டேக் விட்டுருக்க. 12th வந்துட்டு இன்னும் இந்தமாதிரி மிஸ்டேக்லாம் விட்டா நம்ம எப்படி என்ன பண்ண முடியும்? அந்த மிஸ்டேக்கில் கரெக்ட் பண்ணிட்டியா? சரி, இப்போ இவ்வளோ தூரம் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்து இன்னொன்று கண்டுபிடிக்குமா? வெரிஃபை பண்ணணும். என்ன வெரிஃபை பண்ணணும்? ரெண்டுமே சேமாக இருக்கா, மூணுமே சேமாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணணும். அப்போ மூணுத்தையும் கண்டுபிடிக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு லெஃப்ட்டில் இருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? இது எப்படி கண்டுபிடிக்கிறது? A இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் A எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏயும் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏயும் மல்டிப்ளை பண்ணணுமா? ஆமாம், மல்டிப்ளை பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னு உனக்கு தெரியுமா? சார் தெரியலையே சார். ஃபஸ்ட்டு A மேட்ரிக்ஸை எழுதிக்கணும், அதுக்கு பக்கத்தில் அட்ஜாயிண்ட் ஆஃப் A மேட்ரிக்ஸை எழுதிக்கணும். அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 7 சிம்பிள் போட்டு மல்டிப்ளை பண்ணணும். A மேட்ரிக்ஸ் என்னது? 1 -1 2 சொல்லு, 3 0 -2 1 0 3. நான் எழுதுறது கரெக்டா? சார் இது A மேட்ரிக்ஸ்டா. இங்கே பாரு, இந்த மேட்ரிக்ஸ் A மேட்ரிக்ஸ் எடுத்து இங்கே போடணும், அட்ஜாயிண்ட் ஆஃப் A மேட்ரிக்ஸ் எடுத்து இங்கே போடணும். புரியுதா? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏனா வந்து நம்ம கண்டுபிடிச்சதா அதை எடுத்து எழுது. 0 3 2 மைனஸ் லெவல் 1 8 0 -1 3. சரி, இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். எப்படிப்பா மல்டிப்ளை பண்ணணும்? 0 1 -1 2 3 சார். அது இது 2டா? இல்ல 0 -1 அது வரும், 3 வந்து 2. புரியல. இல்ல சார், 0 -1 0 -1 எங்க இருக்கு? 0 -1 லாஸ்ட் இதுவா? அது பார்த்துட்டு 3 2 வரணுமா? 3 தான்டா. நாங்கள் 3 தானே போட்டிருக்கோம். இங்கே பாரு, இங்கே இருக்கிற 3 தான் இங்கே வந்துச்சு.
அந்த 3 தான் இப்போ இங்கே வந்திருக்கு. ஓகே சார். சரி இப்போ எப்படி மல்டிப்ளை பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்து அதோட ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட மல்டிப்ளை பண்ணுமா? அப்புறம் செகண்ட் ரோ எடுத்து அந்த செகண்ட் ரோவை மல்டிப்ளை பண்ணணும். சொல்லு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரோவை எடுத்து ஃபஸ்ட்டு ரோ கூட மல்டிப்ளை பண்ணணுமா? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்து அதோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கூட மல்டிப்ளை பண்ணணும் சார். அப்போ 1 0 மல்டிப்ளை பண்ணால் 0, அதை இங்கே எழுதிக்கணுமா? அப்புறம் அது கீழே 3 எடுக்கணுமா சார்? அப்படிலாம் கிடையாது, தப்பு. ஃபஸ்ட்டு ரோவை எடுத்து ஃபஸ்ட்டு காலத்தை கூட மல்டிப்ளை பண்ணணும், 7 மாதிரி. புரியுதா? புரியுதா புரியலையா? புரியுது சார். சரி, ஃபஸ்ட்டு ரோவை எடுத்து ஃபஸ்ட்டு காலத்து கூட மல்டிப்ளை பண்ணணும்ல. அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது இந்த எலமெண்ட்டு இந்த எலமெண்ட்டு, அப்புறம் இந்த எலமெண்ட்டு இந்த எலமெண்ட்டு, இந்த எலமெண்ட்டு இந்த எலமெண்ட்டு. புரியுதா? மல்டிப்ளை பண்ணிவிட்டு நடுவில் எல்லாம் ப்ளஸ் பண்ணணும். அப்போ 1 × 0 0 ப்ளஸ்ஸு -1 × லெவலு மைனஸ் லெவலு ப்ளஸ் லெவலு, அப்போ இங்கே ப்ளஸ் லெவல் தான் வரும். 2 × 0 0, அப்போ ப்ளஸ் 0. புரியுதா புரியலையா? அடுத்து ஃபஸ்ட்டு ரோவை எடுத்து செகண்ட் காலத்தை கூட மல்டிப்ளை பண்ணணும். அதை மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். அடுத்து ஃபஸ்ட்டு ரோவை எடுத்து தேர்டு காலத்து கூட மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். புரியுதா? புரியல சார். இப்போது ஃபஸ்ட்டு ரோவை எடுத்து ஃபஸ்ட்டு காலத்து கூட மல்டிப்ளை பண்ணியா? அதே மாதிரி ஃபஸ்ட்டு ரோவை எடுத்து செகண்ட் காலத்து கூட மல்டிப்ளை பண்ணணும். பண்ணலாமா? 1 × 3 என்ன வரும்? 3 ப்ளஸ்ஸு -1 × 1 என்ன வரும்? -1. அப்போது இங்கே -1 போட்டுக்கலாம். 2 × -2 -2 இங்கே போட்டுக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு இப்படி பண்ணோம், அப்புறம் இப்படி பண்ணோம், இப்போ இப்படி பண்ணணும். புரியுதா? சொல்லு பார்க்கலாம். 2 -8 +6. இப்போ அடுத்து இங்கே வரும்போது என்ன இங்கே செகண்ட் ரோவுக்கு வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, செகண்ட் ரோவை எடுத்து ஃபர்ஸ்ட் காலம் அப்படி பண்ணணும். புரியுதா? சொல்லு. 0 0 0 0 இங்கே 9 0 -2 சார். +2 ஆயிடுமா? இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகாம ஆகாதா? அடுத்து 6 0 -6 இங்கே 0 0 0 ப்ளஸ்ன்னு சொல்ல நடுவில், இல்லைன்னா நீ மறந்துடுவ ப்ளஸ் போடணுமா இல்லையான்னு. +0 3 +0 -3 2 +0 +9. இப்போ சிம்பிளிஃபை பண்ணணும். லெஃப்டில் A × adjoint of A இருக்கு, ரைட்டில் என்ன இருக்கு? லெவல் 0 0 0 இருக்கா? லெவலை வெளியே எடுத்துக்கலாம். லெவலை வெளியே எடுத்துட்டா என்ன வரும்? 1 0 0 0 1 0 0 0 1 போட்டுக்கலாமா?
1 எது சார் உள்ள இருக்கு? ஓ 11ஆல மல்டி. லெவல் வெளியே எடுத்துட்டா 1 தானே இருக்கும். ஓகே சார். அப்போ லெவல் இன்ட்டு ஐடென்டி மேட்ரிக்ஸ்னு போடலாமா? ஓகே. இப்போ சிமிலர்லி நீ என்ன பண்ணணும், அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ கால்குலேட் பண்ணணும். ஏன் அப்படின்னா வெரிஃபை பண்ணுறதுல பாரு, ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவையும் கால்குலேட் பண்ணணும், அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏவையும் கால்குலேட் பண்ணணும். புரியுதா? இப்போ நீ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ எழுதணும், அப்புறம் என்ன எழுதணும் சொல்லுப்பா. அப்புறம் ஏ எழுதணுமா? ஏவை எழுதணும். இப்போ நீ மேலே என்ன பண்ணியோ அதே மாதிரி இங்கே பண்ணணும். பண்ணி எனக்கு சொல்கிறியா என்ன வருதுன்னு? ஏ என்னது சார்? அது கொஸ்டின்ல இருக்குது தானே? கொஸ்டின்ல இருக்கிறது சார். இப்படி போட்டாலும் அப்படி போட்டாலும் ஒன்று தானே சார் வரும்? ஒன்றா தான் வரும். ஆனால் நீ அப்படி போட்டால் தான் உனக்கு மார்க் கொடுப்பாங்க. ஒன்றா வரும்னு எனக்கு தெரியும், உனக்கு தெரியும், பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் போட்டால் தான் உங்களுக்கு மார்க். புரியுது இல்லையா? ஓகே. இப்போ என்ன பண்ணுற, இங்கே அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவை எழுதிட்டு ஏவை எழுதிட்டு மல்டிப்ளை பண்ணிவிட்டு இங்கே என்ன வருதுன்றதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்புகிறேன். போடுறியா? எவ்வளோ நேரம் ஆகும்? எவ்வளோ நேரம் ஆகும்? 5 நிமிஷம் 10 நிமிஷம். 10 நிமிஷமா? இது ஒரு 5 மார்க்கு. மொத்தம் 5 நிமிஷத்தில் கொஸ்டினே முடிக்கணும். ரொம்ப ஈஸி சார். ஃபோட்டோ எடுங்க, ஃபோட்டோ எடுத்து அனுப்பு.
டேய் போட்டியாடா முடிச்சுட்டு என்ன பண்ற? போட்டு எங்க போட்டு அனுப்பவே இல்லையே நீ? சொல்றேன். அந்த 2 மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்றதுக்கு இவ்வளவு நேரமா? அந்த செகண்ட் ரோவில் லாஸ்ட்டில் -22 -2 +20 உனக்கு ஆட் பண்ண என்ன வரும்? அங்கன்னா லாஸ்ட்டில் என்ன போட்டிருக்க? 24 அது. லைனில் இருக்கியா இல்லையா? 24 சார் அது. சரி, இப்போ நான் எழுதின மாதிரியே லெவலை வெளியே எடுத்துட்டு லெவல் இன்ட்டு ஐன்னு போடு. 11 இன்டு ஐயா. லெவலை காமனாக வெளியே எடுத்துட்டு லெவல் இன்ட்டு ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஐன்னு போடு. போட்டியா? போட்டேன் சார். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இது ஈக்குவல் டு லெவல் இன்ட்டு ஐன்னு வந்துருச்சா? இப்போது வெரிஃபை பண்ணுறதுல மொத்தம் 3 குவான்டிட்டி இருக்குது. அதில் இந்த எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிச்சிட்டு இதை கண்டுபிடிச்சிட்டு இப்போ இதை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்ன? உங்கள்கிட்ட தான்ப்பா கேட்குறேன். இதுக்கு பேர் என்னப்பா? லைனில் இருக்கியா இல்லையா? சொல்லுங்க சார். இதுக்கு பேர் என்ன? எதுக்கு சார்? அட்ஜாயிண்ட் ஏ. இதுக்கு பேர் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இதுக்கு பேர் என்ன? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. மாடுலஸ் ஏ. அதான் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிக்கிறது? சரி சார். தெரியுமா தெரியாதா? தெரியல சார். டிட்டர்மினன்ட் ஆஃப் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியாதா? சரி, நான் சொல்லித்தரேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் போட்டுக்கோ. மேட்ரிக்ஸ் மாதிரி போடக்கூடாது, வெர்டிக்கல் லைன் மாதிரி போடணும். உள்ள நம்பர்ஸ் ஏவோடைய நம்பர்ஸ் என்ன? ஏவோட நம்பர்ஸ் 0 0 சி 1 1 சார். 1 -1 2 3 0 -2 1 0 3 3 சார். சரி, இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ எப்படி போடுறதுன்னு சொல்லி தர போகிறேன். கவனி. இப்போ நீங்கள் அட்ஜாயிண்ட் போட்டுலாம் அதே மாதிரி தான் லைட்டாக வரும், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். இந்த ஃபஸ்ட் நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பர் போட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுடணும். இங்கே ரெண்டாவது நம்பர் மிடில் நம்பர் இருக்குல்ல, அதை சைனை மாற்றிட்டு போட்டு ஒரு சம் ஸ்பேஸ் விடணும். லாஸ்ட் நம்பரை அப்படியே போட்டு சம் ஸ்பேஸ் விடணும். புரியுதா? இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா
இது ரெண்டுத்தையும் விட்டுட்டு இந்த ரெண்டு நம்பரையும் இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணி அப்படியே போடணும், இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணி சைன் மாற்றி போடணும். அப்போது 0 மைனஸ் 0ன்னு வரும். இங்கே வரும்போது இது ரெண்டுத்தையும் விட்டுட்டு இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணி அப்படியே போடணும், இதை மல்டிப்ளை பண்ணி சைன் மாற்றி போடணும். அப்போ 9 + 2ன்னு வரும். இங்கே வரும்போது இதை விட்டுட்டு மல்டிப்ளை பண்ணி போடணும். சார் அந்த ஏ கண்டுபிடிக்க மாதிரி தான் சார் இதுவும் இருக்குது. ஆனால் வந்து முன்னாடி வந்து நம்பர் இருக்குது. முன்னாடி வந்து நம்பர் போடணும், ஒரு ரோவுக்கு மட்டும்தான் போடணும். அட்ஜாயிண்ட்டுக்கு வந்து எல்லா ரோவுக்கும் போடுவேன், இங்கே ஒரு ரோவுக்கு மட்டும்தான் போடணும். புரியுதா? 0 மைனஸ் 0 கால்குலேட் பண்ண அப்படின்னா இது ஃபுல்லாக 0 வரும். இங்கே உள்ள லெவல் வரும், இங்கே உள்ள 0 வரும். 0 × 1 0 ஈக்குவல் டு லெவல் வரும். புரியுதா? சரி, இப்போது டிட்டர்மினன்ட் ஆஃப் A × I கண்டுபிடி. ஏன் அப்படின்னா உனக்கு ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கும் வெரிஃபை பண்ணுற இடத்துல கொஸ்டினில் பார்த்தினா தெரியும். டிட்டர்மினன்ட் ஆஃப் A × I தான் இருக்கா? இப்போ அதை கண்டுபிடிக்கணும். அதனால் டிட்டர்மினன்ட் ஆஃப் A × I, டிட்டர்மினன்ட் ஆஃப் A வந்து லெவல். அப்போது லெவல் 0 0 0 லெவல் 0 0 0 லெவல் வருமா? கரெக்டா? திஸ் இஸ் லெவல் I. அப்போது இது ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்கோ, இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோ. மிடில் கண்டுபிடிச்சிக்கோ. லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சி ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோ. இங்கேயே லெவல் I தான் வருது, இங்கேயே லெவல் I தான் வருது, இங்கேயே லெவல் I தான் வருது. அப்போ மூணுமே ஈக்குவல் தானே. therefore by equation 1, 2 and 3 A into adjoint of A, adjoint of A into A is equal to determinant of A into I, hence verified. அப்படி எழுதுனா உனக்கு 5 மார்க். நோட் பண்ணிக்கோ.
ஜாலிமா சொல்லு. ஒன்று எழுதிட்டியாடா? எழுதிட்டியாப்பா? எழுதிட்டியா இல்லையா? எழுதிட்டேன் சார். இப்போ அடுத்த கணக்கு என்ன இருக்கு சார்? நெக்ஸ்ட் சம் என்ன இருக்கு? Next 2/2 சார். என்ன சொல்லியிருக்காங்க? Find the inverse of each of the matrices. Find the inverse of each of the following matrix சொல்லிருக்காங்க. each of the following matrix சொல்லிருக்காங்களா? ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் வந்து சொல்லிருக்காங்களா? நீ நேம் வச்சுக்கோ. let a equal to 2 minus 2 சொல்லு. 2 minus 2 4 3. என்ன கண்டுபிடிக்கணும் சொல்லு. Inverse of each of the matrices. என்ன கண்டுபிடிக்கணும்? Inverse of each of the matrices. சரி, இன்வர்ஸ்க்கு ஃபார்முலா இருக்கு, நான் எழுதி போட மாதிரி ஃபார்முலா. a inverse equal to 1 by determinant of a into adjoint of a. இதான் ஃபார்முலா. இதை வந்து நீ மெமரைஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? சொல்லு ஃபார்முலா சொல்லு. a inverse 1 by determinant adjoint a. மறுபடியும் சொல்லு. a inverse 1 by determinant adjoint a. சரி, இப்போ a இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நீ ரெண்டு விஷயம் கண்டுபிடிக்கணும். ஒன்று டிட்டர்மினன்ட் ஆஃப் a, இன்னொன்று அட்ஜாயிண்ட் ஆஃப் a. ஓகேவா? இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் a உனக்கு கண்டுபிடிக்க தெரியுமா? டிட்டர்மினன்ட் ஆஃப் a வா? தெரியும் சார். எப்படி கண்டுபிடிக்கிறது? அதான் ஒரு 2 into 3. இப்போ நான் லாஸ்ட் சம்மில் வந்து 3/3 மேட்ரிக்ஸ் தான் டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தந்தேன். 2/2க்கு எப்படி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இதை மல்டிப்ளை பண்ணிட்டு இதை மல்டிப்ளை பண்ணிக்கணும், இதை மல்டிப்ளை பண்ணி சைனை மாற்றிக்கணும். அவ்வளோதான். ஓகேவா? இன்டர்சேஞ்ச் பண்ணக்கூடாதா? 3 மேலே 2 கீழே. அதுக்கு அட்ஜாயிண்ட்டுக்கு தான் அது. புரியுதா? ஓகே. இப்போ 2 into 3 6, 4 into 2 -8, சைன் மாற்றினா அப்படின்னா +8 வரும். அப்போ ஆன்சர் வந்து 14. புரியுதா? இதான் டிட்டர்மினன்ட் ஆஃப். புரியுதா இல்லையா? ஓகே சார். சரி, இப்போ நம்ம அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏக்கு தான் நீ சொன்ன மாதிரி இது ரெண்டுத்தையும் பிளேஸ் சேஞ்ச் பண்ணணும், இது ரெண்டுத்தையும் சைன் சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? ஓகே சார். இப்போ ரெண்டுத்தையும் எடுத்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடணும். இப்போ a இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏக்கு பதிலாக 14 போடணும். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏக்கு பதிலாக இந்த மேட்ரிக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணிடணும். 3 2 -4 2. அவ்வளோதான் ஆன்சர். இதுதான் a இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஓகே சார். இதை காப்பி பண்ணிக்கோ. அடுத்த கொஸ்டின் என்ன இருக்கு? Next question. Next question -1. என்ன சொல்லியிருக்காங்க? இன்வெர்ஸ் தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. -1. அப்போ நீ அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கோ. ஏன்னு வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் பேர் வைக்கணும். ஃபர்ஸ்ட் பேர் தான் வைக்கணும். லெட் a ஈக்குவல் டு -1 5 -3 2.
ஃபார்முலா போட்டுக்கோ, டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ போட்டுக்கோ, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ போட்டுக்கோ, கண்டுபிடிச்சி அந்த ஃபோட்டோ அனுப்பி பார்க்கலாம். ஓகே அனுப்பு, ஒரு 2 minutes தான் உங்களுக்கு டைம். அனுப்பு.